Daily. Taste the Daily. அவன் எத்தனை லவ் பண்ணாலும் லவ் பிரேக்கப் ஆகதான் செய்யும். அதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. சரி, இதே நான் ஒரு 50,000 பணத்தை வாங்கிட்டு சொல்லியிருந்தேன்னா கம்முன்ட்டு அந்த பையன் போயிருப்பேன். நான் பணம் வாங்காமல் சொல்கிறதால அவருக்கு உடனே கோவம் வந்துடும். நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு. இதே அந்த ஜோசியில் பணத்தை வாங்கிட்டு நீயும் தவறும் ஒரே சந்தோஷத்தில் அந்த வீட்டுக்கு போயிருக்கான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனை பற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க. எப்படி பரிகாரம் பண்ண மறுநாள் இதுக்கு பனிஷ்மெண்ட்டே என்ன? ஏதாவது தப்பு பண்ணுறியா லேடிஸ் பண்ணி உட்காந்து சம்பளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் 1,00,000 சம்பளம் நல்லா படிச்சுருக்காரு. இப்போ வந்து வீடு பேங்க்கில் அவங்க சொன்ன மாதிரி 10,000 பணம் இருக்குது. நல்லா அழகான பையன் எல்லா குவாலிட்டியும் இருந்துச்சா வயசு அவங்க சொன்ன மாதிரி பரவாயில்ல குறைச்சி போட்டு 20 வயசு அதுவும் ஓரளவு பரவாயில்ல 4 வயசு அதுவும் வந்து ஏற்ப கொடுக்குறாங்க. பையன் 6 மாதம் கப்பல் இருக்குது. 6 மாதம் நிறைய பேருக்கு வந்து அந்த காதல்ங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக அமையுது. நிறைய பேருக்கு வந்து அது நல்லபடியாக அமைய மாட்டேங்குது. ஓகே, இந்த அமைகிறவங்களுக்குலாம் வந்து அந்த நம்ம ஜாதகம் ஜோதிடத்தை பற்றி பெருசாக சொல்கிறது இல்லை. பட் இந்த காதல் வந்து சரியான முறையில் அமையாதவங்க, அதாவது பிரேக்கப் ஆனவங்க எல்லாருமே எனக்கும் ஜோசியத்துக்கு ஏதோ இது இருக்குது, எனக்கும் ஜாதகம் இல்லை, நான் ஜாதகம் பார்த்து நான் லவ் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம் இருக்குது சார்? இதில் திருமணத்தில் 2 வகை இருக்குது. லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் 2 இருக்குது. அதுக்கு நான் ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிங்க சார்னு சொன்ன ஜாதகம் இருக்குது. கண்டிப்பாக அரேஞ்ச் மேரேஜ் தான் சார் உங்களுக்கு நடக்கும் அப்படி சொன்ன ஜாதகமும் இருக்குது. இதில் 2 வகைப்பட்ட ஜாதகம் இருக்குது. இதில் என்னென்னா, ஒரு சில ஜாதகம் லவ் மேரேஜ் செட் ஆகிடும், ஒரு சில ஜாதகம் லவ் மேரேஜ் செட் ஆகாது. நீங்கள் கேட்டது 2வது வகை. லவ் மேரேஜ் செட் ஆகாத ஜாதகம் என்ன சார் பண்ணுறதுன்னா, வேறு வழியில் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி ஆகணும். அப்படிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்கும்னாக்க, 5ஆம் வீட்டு அதிபதி பாதிக்கப்பட்டிருப்பார். 5ஆம் இடம் சுத்தமாக கெட்டு போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் வந்து காதலுக்கான கிரகம், அவர் கெட்டு போயிருப்பார். சந்திரன் வந்து காதலுக்கான கிரகம், சந்திரனும் சுக்கிரனும் கெட்டு போய் 5ஆம் இடமும் கெட்டு போயிடுச்சுன்னா அவன் எத்தனை லவ் பண்ணாலும் லவ் பிரேக்கப் ஆகதான் செய்யும். அதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இப்போ வேறு வழியே இல்லைங்களா? அவங்க வேறு வழியே இல்லை. வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் சொல்லுவாங்க. நான் ஒரு லவ் பண்ணேன் சார், 3 வருஷம் லவ் சார் அப்படிம்பாங்க. எனக்கு பதிலே சொல்ல முடியாது. என்னப்பா பண்ணுறது, விதி விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். உனக்கு இது செட் ஆகாதுப்பா, வேலையை பாருப்பாங்க. என்னை திட்டிட்டு போயிடுவாங்க. நீலம் ஜோசியரே இல்லை தெரியுமா, உன்னை நம்பி வந்த அப்படிம்பாங்க. இல்லை சார், நான் உண்மையை சொல்கிறேன் சரின்ட்டு இன்னொரு ஜோசியர்கிட்ட போவாங்க. என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் பரிகாரம் பண்ணுவாங்க. எத்தனை பரிகாரம் பண்ண என்ன பிரயோஜனம்? உனக்கு தான் லவ் மேரேஜ் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. நீ பரிகாரம் பண்ணுற, பரிகாரம் பண்ணால் ஒன்றும் நடக்காது. அப்புறமா ஒன்று தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மகிட்ட வருவாங்க. சார் அங்கே போனோம் சார், அவர் பரிகாரம் பண்ண சொல்கிறேன் சார், 25,000 வாங்கினார் சார், பரிகாரம் பண்ண சார், ஒன்றும் நடக்கல சார். அதுதானேப்பா நான் சொன்னேன், உனக்கு 25,000 செலவு பண்ணணும்னு தலையெழுத்து நீ போய் செலவு பண்ணிட்டு வர, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலாக பேசி தான் அனுப்பி தவிர கிண்டல் பண்ண மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி அவன் நொந்து போய் வந்திருக்கான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நோக்கடிக்க கூடாது. ஆனால் இல்லைப்பா உனக்கு லவ் மேரேஜ் செட் ஆகாது, உண்மையை புரிஞ்சிக்க, நல்லா இருப்ப போயிட்டு வான்னு சொல்லும் போது கேட்குறாங்க. இப்போ என்னன்னாக்க, நானும் பரிகாரம் பண்ணுறேன் வச்சுங்களேன், அப்போ நான் நல்ல ஜோசியர். நான் பரிகாரம் பண்ணாமல் உண்மையை சொல்கிறதால இங்கே கெட்ட ஜோசியர் ஆகிடுறேன். சரி, நான் ஒரு 50,000 பணத்தை வாங்கிட்டு சொல்லியிருந்தேன்னா கம்முன்ட்டு அந்த பையன் போயிருப்பேன். அப்படி நான் பணம் வாங்காமல் சொல்கிறதால அவருக்கு உடனே கோவம் வந்துடுது. நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு. இதே அந்த ஜோசியர் பணத்தை வாங்கிட்டு நீயும் லவரும் ஒன்றா சேர்ந்துருவீங்கன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஒரே சந்தோஷத்தில் அந்த பையன் வீட்டுக்கு போயிருக்கான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. எப்படி பரிகாரம் பண்ண மறுநாளே நிச்சயத்தை ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு கடுப்பாயிட்டான். அந்த ஜோசியரை போய் கேட்டிருக்கான், எனக்கு தெரியாதுப்பா, நீ பரிகாரம் பண்ண, எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை இனிமேல் அப்படின்ட்டு. அப்புறமா நம்ம கிட்ட வரான். எல்லா பையனும் என்னன்னா, அடிபட்டு நொந்து போய் நூடுல்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கிட்ட வராங்க. எடுத்தோன்னே உண்மையை சொன்னா யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த உலகமே எப்படின்னா, நம்ம நல்லதை எடுத்து சொல்றோம் பாருங்க, நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க. எல்லா அடியும் பட்டு எல்லா மிதியும் பட்டு கடைசியில நொந்து நூடுல்ஸ் ஆகி, சார் அப்பவே சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர். இதுல என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, என்கிட்ட வர எல்லாருமே மேக்சிமம் இந்த 2K கிட்ஸா இருக்காங்கல்ல, அதனால நமக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. நீ திட்டுறியா திட்டு, நீ நம்மள சாவு ஊரியா சாவு ஊடு, எத்தனை சாவு வேணா விட்டுக்க சொல்லுவாங்களே. இதோ போன வாரம் ஒரு பையன் 10 சாவு விட்டான், இந்த வாரம் ஒரு பையன் 10 சாவு விட்டாங்கிற மாதிரி
வரவங்க எல்லாமே லவ் ப்ராப்ளத்துக்கு தான் வராங்க. வரவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் பாசிட்டிவாக சொல்லிட முடியாது. ஜோதிடம்ங்கிறதே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தது தான். உண்மையை சொல்றது தான் என்கிட்ட வரீங்க. நான் பணத்தை வாங்கிட்டேங்கிறதுக்காக உனக்கு நான் பொய்யா சொல்லிட்டேன்னா நாளைக்கு நடக்கலன்னா யார்கிட்ட வந்து கேட்பீங்க? என்கிட்ட தான் வந்து கேட்பீங்க. அப்போ நான் உண்மையாக சொல்லணும்ல, அதான் இங்கே நடக்குது. இப்போ இந்த காதல் பிரேக்கப்புக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட், அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்களா, அதுவே நிறைய பேர்த்துக்கு வந்து தள்ளி போகுது. அதுக்கு என்ன காரணம்? அது சொல்லுவாங்களே, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, மனசெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி. இந்த 2K கிட்ஸ் அது பரவாயில்ல, சாரி பார்க்குற யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். நான் வந்து நார்மலாக மற்றவங்களுக்கு புரியணுங்கிறத நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். ஜோதிடருங்கிறத தாண்டி ஒரு நார்மல் ஹியூமனாக என்ன பண்ணுமோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். பார்க்குறவங்களாம் என்னப்பா இவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு நினைக்க வேண்டாம். உண்மையை புரிய வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? 90 கிட்ஸ் எல்லாருமே கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதில் என்ன கொடுமைன்னா, இவனுக்கு லவ்வும் செட் ஆக மாட்டேங்குது, அரேஞ்ச் மேரேஜும் நடக்க மாட்டேங்குது. இதில் என்ன உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெண்கள் தோஷம்லாம் இருக்குது, அதனால தான் காதலும் செட் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்லேயே பொண்ணை பார்த்து பேசக்கூடாது, பொண்ணை பார்த்தா இந்த பக்கத்து முகத்தை திருப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, நமக்கு கொடுக்க பனிஷ்மெண்ட்டே என்ன, நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா லேடிஸ் பக்கத்தில் போய் உட்காருன்னுருவாங்க. உடனே நம்ம கான்செப்ட் என்ன வந்துடுது, சரி லேடிஸ் கிட்ட பேசினாலே தப்பு போல இருக்கு, லேடிஸ் கிட்ட போய் பார்த்தாலே தப்பு போல இருக்குன்னு அந்த கான்செப்ட்லேயே வளர்ந்துட்டோம் 90 கிட்ஸ். அதனால நமக்கு லவ் செட் ஆகலை. சரி அதுதான் செட் ஆகலை, வீட்டில் பார்க்குற போல செட் ஆகும் அப்படி சொல்லி பார்த்தா, பையனுக்கு 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்த்துங்க, 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுலேயும் நம்ம அவுட்டு, 25 வயசுக்குள்ளே இருக்கணுங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம அவுட் ஆகிட்டோம். அதை விட அடுத்த பாயிண்ட்டை பாருங்க, பையனுக்கு பேங்க்ல 10 லட்ச ரூபா கேஷ் இருக்கணும். 25 வயசுக்குள்ளே எப்படி 10 லட்ச ரூபா பணம் இருக்கணும் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கணும். 2வது பாயிண்ட்டு சொந்த வீடு இருக்கணும், அது ஆயிடுச்சா. 3வது பாயிண்ட் சொந்த வீடும் இருந்து பேங்க்ல 10 லட்சம் பணமும் இருக்குன்னு சொல்ற பையனுக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நல்ல வேலை கிடைக்கல. சரி நல்ல வேலையில் இல்லையா, சரி நல்ல வேலைக்கும் போயிட்டான், அந்த பையனுக்கும் பொண்ணு தரல. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்க, அது பெரிய கொடுமை. ஏன் சார் அப்படின்னா, அந்த பையன் கப்பல்ல வேலை பார்க்குற, அப்படி மாசம் 2 லட்ச ரூபா சம்பளம், நல்லா பார்த்துங்க, மாசம் 2 லட்சம் சம்பளம், நல்லா படிச்சிருக்காரு, சொந்த வீடு இருக்கு, பேங்க்ல அவங்க சொன்ன மாதிரி 10 லட்சம் பணமும் இருக்கு, நல்ல அழகான பையன், எல்லா குவாலிட்டியும் முடிவாயிடுச்சா. வயசு அவங்க சொன்ன மாதிரி பரவாயில்ல, பொழைச்சி போட்டுன்னு 29 வயசு, அதுவும் ஓரளவு பரவாயில்ல, ஒரு 4 வயசு அதிகம், 29 அதுவும் ஓகே பண்ணிட்டாங்க. ஏன் இப்போ பொண்ணு தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா, பையன் 6 மாசம் கப்பல்ல இருப்பாரு, 6 மாசம் வீட்டுல இருப்பாரு சொல்லியிருக்காரு. அது எப்படி ஒத்துக்கலாம்? அது தப்பு. எப்படி இருக்கு? மாசம் வீட்ல இருந்து 2 லட்ச ரூபா சம்பாதி எப்படி முடியும்? எப்படி முடியும்? சூரியன் எப்படி மேற்குல உதிக்கும்? கொஞ்சமாவது இல்ல. நான் வந்து ஜோசியருங்கிறத விட்டுருங்க, நியாயமா பேசுவோம். நீங்க ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்களா யோசிச்சு பாருங்க. நீங்க நான் பையன் வீட்டுக்காரனா வந்து பேசுறேன், இந்த மாதிரி என் பையன் கப்பல வேலை பாக்குறாங்க, மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறான், சொந்த வீடு இருக்குது, அழகான பையன், படிச்சிருக்கான், வேலைக்கு போறான், பேங்க்லயும் நீங்க சொன்ன மாதிரி பணம்லாம் இருக்கு, எல்லாம் ஓகே, உங்களுக்கு ஏதாவது குறைதான் சொல்லுங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற பையனோட அப்பாவே என்கிட்ட வந்து இதை சொன்னார், இதை செஞ்சு இதை பத்தி பேசுப்பா, இதை நீ பேசினாதான் 4 பேருக்கு தெரியும். 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற என் பையனுக்கே பொண்ணு கிடைக்கலன்னா மற்ற பசங்க வாழ்க்கையில என்ன வருது? சம்பளம் வாங்கணும், சொந்த வீடு இருக்கணும், செட்டில் ஆகணும், அதே நேரத்துல வேலைக்கும் போகக்கூடாது, வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 6 மாசம் வேலைக்கு போவாருன்னு சொன்னா அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. தர்மசாஸ்திரம் அப்படின்னா என்ன, அதனுடைய பயன்கள், அதோடைய தெளிவான விளக்கம்னா என்னன்னு சொல்லுங்க. தர்மசாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தர்மம் செய்யறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தர்ம தேவதை எத்தனை காலம் நிக்கிறாங்கன்னு சொல்லி, கிருத யுகத்துல 4 கால்கள், திரேதா யுகத்துல 3 கால்கள், அடுத்து துவாபர யுகத்துல 2 கால்கள், இப்ப கலியுகத்துல 1 கால் கூட நிக்க முடியாத அளவுக்கு தர்ம தேவதைக்கு ரொம்ப சோதனையான ஒரு காலகட்டம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி தர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுல 10% நம்ம வந்து தர்ம காரியத்துக்கு செலவு பண்ணணும். இப்போ ஒருத்தர் எடுத்துக்காட்டுக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அதுல வந்து 100 ரூபா வந்து தர்மத்துக்கு செலவு பண்ணணும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த காலத்துல நம்ம அவ்வளவு செலவு பண்ணலாம்னா கூட அட்லீஸ்ட் 1000 ரூபாய்க்கு ஒரு 50 ரூபாயாவது தர்மத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்க 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 500 ரூபா செலவு பண்ணலாம். இதுக்கு இந்த காலகட்டத்துல இப்படி சொல்றோம் இல்லையா, ஆனா அந்த காலத்துல எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ கோலம் போடுவோம்,
கோலம் போடும்போது இந்த இப்போ வந்து கோல மாவுல தான் கோலம் போட்டுட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் அரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்க. எதனால் அரிசி மாவுல கோலம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி மாவு வந்து எறும்பு சாப்பிடும். அப்போ தர்மம் நடக்கும். தர்மம் ஒவ்வொரு வீட்லையும் நடக்கும்போது அந்த வீடு செழிப்படையும். அந்த வீடு செழிப்படையும் போது அந்த தெருவே செழிப்பாக இருக்கும். அந்த தெருவே செழிப்பாக இருக்கும்போது அந்த நாடே செழிப்படையும். இந்த மாதிரி எல்லாருமே தர்மம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் தர்மசாஸ்திரத்தை வலியுறுத்தி சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசர் வந்து வீட்டுக்கு 1 லிட்டர் பால் கொடுங்க, நம்ம நாட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு லிட்டர் பால் எடுத்துன்னு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் மட்டும் பாலில் தண்ணி கலந்தா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு ஊற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தர்மன்ற ஒரு விஷயம் நம்ம பண்ணலை, நம்ம சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பங்கு எடுத்து வைக்கல அப்படின்னா அதோடைய விளைவு என்ன மாதிரியா இருக்கும்? இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஜாதியில் பார்க்கும்போது இந்த தோசை இருக்குது, அந்த தோசை இருக்குது, அந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? எத்தனை பரிகாரம் பண்ணாலும் நிவர்த்தி கிடைக்க மாட்டேங்குது. அது ஏன்னா நீங்கள் தர்மம் செய்யலை. தர்மம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலை, நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பங்கு எடுத்து வைக்கல அப்படின்னா அதோடைய விளைவுகள் வந்து எந்த மாதிரியாக இருக்கும்? இப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து சொன்னாங்க இல்லையா, தர்மம் செய்யணுங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி தர்மம் செய்யாமல் வாழ்க்கையில் நம்ம அப்படி தர்மத்தை விட்டதால தான் எல்லா தோஷங்களும் வந்துச்சு. சொல்கிறோம் இல்லையா, பித்ரு தோஷம், காலசர்ப்ப தோஷம், ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றங்கள் தான். செவ்வாய் குற்றம் தான் செவ்வாய் தோஷம், ராகு குற்றம் தான் ராகு தோஷம். அப்போ அந்த தோஷங்கள்லாம் ஏன் வருதுன்னா நீங்கள் தர்மத்தை செய்யறதை விட்டுட்டீங்க. இப்போ தர்மத்தை நீங்கள் எப்போ விடுறீங்களோ அப்போ உங்களுக்கு எல்லா துன்பங்களும் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே தர்மம் இருக்குது. கோலம் போடுறதுல கூட தர்மம் இருக்குது. கோலம் மாவில் கோலம் போடாமல் அரிசி மாவில் கோலம் போடணும். அதே மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் 1 மாதத்துக்கு ஒருத்தருக்காக சாப்பிட வாங்கி தரணும். அப்போ தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும்னு நம்ம எடுத்து சொல்லும் போது அதை உண்மையிலேயே இது விஷயம் தெரிஞ்சவங்க ஏற்றுக்கிறாங்க. விஷயம் தெரியாதவங்க சாப்பாடு வாங்கி தந்தால் எல்லாம் சரியாக போயிடுது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன ஒரு ரகசியம், என்ன ஒரு உண்மைன்னா, சாப்பாடை கொடுத்தா மட்டும்தான் ஒரு மனுஷன் வந்து போதும்னு சொல்லுவாங்க. வேறு எதுக்குமே போதும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பணத்தை கொடுங்க, எவ்வளோ கொடுத்தா வாங்கிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கி கொடுங்க, பத்தாது இன்னொரு கார் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. வீடு வாங்கி கொடுங்க, பத்தாது இன்னொரு இடம் வாங்க, வீடு வாங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனுஷன் 5 இட்லின்னா 5 இட்லியும் சாப்பிட முடியும். 6வது இட்லி கொடுத்தா போதுங்க வயிறு நம்பிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணவு வாங்கி கொடுங்க, எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.